அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெஸ்ட் 4 அந்த வீடியோல இருக்கிற கொஸ்டின் எக்ஸ்பிளேஷன் பார்க்க போறோம். ஸோ லெசன் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புல தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்ற லெசன்ல இருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் தமிழகத்தில் தொன்மையான நகரங்கள் இருந்ததை உறுதி செய்யும் சான்றுகள் யாவைன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து எல்லாமே ரைட்டு தான். பண்டைய தமிழ் இலக்கியங்கள், அதாவது அகநானூறு, புறநானூறு, பட்டினப்பாலை, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூம்புகார் நகரத்தை பற்றிலாம் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பட்டினப்பாலையில். ஸோ பண்டைய தமிழ் இலக்கியங்கள் வந்து நமக்கு வந்து உறுதி செய்யும் சான்றுகள். அயல்நாட்டு பயணிகளின் குறிப்புகள், பாண்டிய நாட்டை பற்றி நமக்கு வந்து மார்க்கோ போலோ எழுதி போயிருப்பாரு. அந்த மாதிரி அந்த அயல்நாட்டு பயணிகளோட குறிப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பயன்படுது. ப்ளஸ் தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இப்போ எப்படி நம்ம தொல்லியல் கண்டுபிடிப்புகள் மூலமாக பழைய நாகரிகங்கள், சிந்துவெளி நாகரிகங்கள் இருந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகளை நம்ம கண்டுபிடிச்சு எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே, இது மூணுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செய்யும் சான்றுகள்னு சொல்கிறாங்க. மெசபடோமியா நாகரிகம் டேஷ் ஆண்டுகளுக்கு முற்பட்ட மிக பழமையான நாகரிகம். இது புக்கில் இருக்கிற லைன் தான். 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மிக பழமையான நாகரிகம். மூணாவது பாருங்க, பூம்புகார் துறைமுகம் காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை இருக்குது. சோ பொறுத்துக்க, இது ஈஸி தான். சோழ நாடுனா சோறுடைத்து, சேர நாடு வேடமுடைத்து, பாண்டிய நாடுனா முத்துடைத்து, தொண்டை நாடுனா சான்றோர் உடைத்து. ஸோ 5வது கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று மெகஸ்தனிஸ் குறிப்புகளில் காஞ்சியை பற்றிய தகவல்கள் உண்டுன்னு சொல்றாங்க. காஞ்சி கிடையாது, மதுரையை பற்றிய தகவல்கள் இருக்கும். மெகஸ்தனிஸ் மதுரை, அப்படியே மேமா அப்படி ஞாபகம் வச்சுங்க. மெகஸ்தனிஸ் மதுரையை பற்றிய தகவல்கள். சாணக்கியர் காஞ்சியை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுலாம் கிடைக்கும். அதுவும் கிடையாது, அதுவும் மதுரையை பற்றி தான். மதுரையை பற்றி தான் தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்காரு. 6வது கொஸ்டின் பாருங்க. பூம்புகாரில் கப்பல் கட்டு மற்றும் செப்பனிடம் தளம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது சரி. 2வது, பொது ஆண்டு 200 வரை சிறப்புட்டது கிடையாது. பொது ஆண்டு 100 வரை கிடையாது. பொது ஆண்டு 200 வரை சிறப்புட்டுருந்துச்சு. அப்போ இது தப்பு. அப்போ கூற்று 1 மட்டும் சரி. அப்போ ஏ மட்டும் சரி. 7வது கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக்க. புகார், புகார் அப்படின்னா துறைமுக நகரம். மதுரை வணிக நகரம். காஞ்சி கல்வி நகரம். நாலங்காடினா பகல் நேர கடை, அல்லுனா இரவு, அல்லங்காடினா இரவு நேர கடை. ஸோ இரவுனே கொடுத்துட்டேன், அது கடை. ஆக்சுவலாக கடை வரணும். பகல் நேர கடை, இரவு நேர கடை. 8வது கொஸ்டின் பாருங்க. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியா நாகரிகம். பரப்பளவில் பெருசுன்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி. தொன்மையான நாகரிகம் வந்து பார்த்தீங்கன்னா மெசபடோமியா நாகரிகம். காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா புகார். பூம்புகாரில் தான் அவங்க பிறந்திருக்காங்க. பூம்புகார் எந்த கடற்கரையில் அமைந்துள்ளது? வங்காள விரிகுடால அமைஞ்சிருக்கு. பூம்புகார் எந்த அரசின் துறைமுகம்? சோழர்கள் அரசியலோட துறைமுகம். மாநாய்க்கன் என்றால் என்ன? மாநாய்க்கன் அப்படின்னா பெரும் கடல் வணிகன்னு அர்த்தம். மாசாத்துவான் அப்படின்னா பெரு வணிகன்னு அர்த்தம். மாநாய்க்கன் அப்படின்னா கண்ணகியோட அப்பா. மாசாத்துவன் அப்படின்னா கோவலனோட அப்பா. ஸோ 11வது கொஸ்டின் பாருங்க. பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று கருதியதை கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை. பட்டினப்பாலையில் சோழர்களோட வணிகத்தை பற்றி, பூம்புகாரை பற்றியும் அதிகமாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று கருதி கூறும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை. 14வது கொஸ்டின். பட்டினப்பாலை உருத்திர கண்ணனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன்னாடி 2 வரைக்கும். 15வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் வடமலையில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது தங்கம். 16வது கொஸ்டின் பாருங்க. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னா 49 பேர். இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இது கேட்டிருக்காங்க. கடைச்சங்க காலத்தில் குரூப் 1 கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 49 பேர். 17வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவர்கள் பண்டைய இஸ்ரேல் அரசர் யார்? கீழ்கண்டவர்கள் பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன். 18வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட எந்த இடத்தில் ரொமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்தது? மதுரையில் இருந்துச்சு. ரொமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில அமைஞ்சிருந்துச்சு. 19வது கொஸ்டின். படிப்புக்காக காஞ்சிக்கு வருகை புரிந்த வெளிநாட்டு பயணி யுவான் ஷுவாங். ஸோ மேல் படிப்புக்காக அவர் வந்து காஞ்சிக்கு வருகை புரிந்திருப்பாரு. அவர் நலந்தா பல்கலைக்கழகத்தில் படிச்சிருப்பாரு. உயர்கல்விக்காக காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்திருப்பாரு. 20வது கேள்வி பாருங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் காளிதாசர். கல்வி கரையில காஞ்சின்னு சொன்னது திருநாவுக்கரசர். அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வந்து இருக்கிற 7 புனித தலங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டினே இருக்கு பாருங்க. 21வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் 7 புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று என்று எந்த வரலாற்று சிறு குறிப்பிட்டனா யுவான் சாங் குறிப்பிட்டிருப்பாரு. தொண்டை நாட்டில் மிக பழமையான நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தான். தொண்டை நாடுனா
பல்லவர்கள்தான் சொல்லலாம். ஸோ பழமையான நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவதும் காஞ்சிபுரம் தான். கீழ்கண்டவற்றுள் சோழ நாடு அல்லாதது எது? ஸோ தஞ்சை சோழ நாடு, தூத்துக்குடி, திருவாரூர் இதெல்லாமே வந்து சோழ நாடு. திருச்சி வந்து சோழ நாடு கிடையாது. கீழ்கண்டவற்றில் தொண்டை நாடு அல்லாதது எது? தொண்டை நாடு அல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தொண்டை நாடு, திருவள்ளூர் தொண்டை நாடு, தருமபுரி தொண்டை நாடு, கரூர் வந்து சேரர்களோட நாடு. ஸோ இது வந்து சேரர்களது. ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எது? காஞ்சிபுரம். ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். 27வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை. தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுவது மதுரை. கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் கொடுத்துருப்போம். ராஜசிம்மன் என்றது 2ஆம் நரசிம்மவர்மனோட பட்ட பெயர் தான் ராஜசிம்மன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 29. 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈராக். அதாவது சுமேரிய காலம், மெசபடோமியா நாகரிகம் எல்லாம் ஒன்று தான். இது இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஈராக்ல இருக்குது. மெசபடோமியா நாகரிகத்தில் பழமையானதுன்னு பார்த்துருப்போம். அது எந்த இது வந்து புக் பேக் கொஸ்டின். ஈராக் புக்கில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஈராக் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஈராக்னே கொடுத்துருக்கோம். 30வது கொஸ்டின் பாருங்க. வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எது? வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எது கடற்கரை இல்லாத நகரமோ அதுதான் மதுரை. காஞ்சிபுரத்தில் மாமல்லபுரம் இருக்கும், கொர்க்கை வந்து ஒரு கடற்கரை இருக்கும், பூம்புகார்லையும் ஒரு துறைமுக நகரம், மதுரை வந்து பார்த்தீங்கன்னா வணிக நகரம், அது கடற்கரை இல்லை. 31வது பார்த்தீங்கன்னா தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஏரிகளும் சரி கல்லணையும் சரி இது ரெண்டுமே வந்து தமிழர்களோட நீர் மேலாண்மைக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் வந்து டி 1 மற்றும் 2. 32வது கீழடி அகழ்வாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை. ஸோ இன்னைக்கு கூட ஒரு கேள்வி வந்துச்சுன்னு நினைக்கிற மதுரையை பற்றி குரூப் 1ல பாருங்க. கீழடி அகழ்வாய்வுடன் தொடர்புடைய நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை. 33 சரியான தொடரை கண்டறிக. நாலங்காடி என்பது இரவு நேர கடை, தப்பு. அல்லங்காடி என்பது இரவு நேர கடை. அல்லங்காடி என்பது பகல் நேர கடை, தப்பு. அல்லங்காடி என்பது இரவு நேர கடை, நாலங்காடி என்பது பகல் நேர கடை. நாலங்காடினா பகல் நேர கடை, அல்லங்காடினா இரவு நேர கடை. அப்படியே மாற்றி கொடுத்துருக்கோங்க. அடுத்தது கொர்க்கைக்கு அருகிலுள்ள மதுரையிலிருந்து முத்து உற்பத்தி செய்யப்பட்டது. கொர்க்கைக்கு அருகில் உள்ள உவரியிலிருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. சரி, உற்பத்தியில் முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. உவரி, இது மதுரை கிடையாது, உவரி. அப்போ கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா ரோமானிய நாட்டு நாணயம் வந்து தயாரித்த தொழிற்சாலை எங்கே இருக்குன்னா மதுரையில் இருந்தது. தவறான தொடரை கண்டறிய. அடுத்தது மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். சரி. யுவான்சாங் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்துக்கு வரை தேர்ந்தார். சரி. கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வந்தாங்க. இவங்க 2 பேருமே பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா பூம்புகார்ல, வாழ்ந்தது மதுரையில். ஓகேங்களா? ஸோ மதுரை வந்து பாண்டியர்களோடது, பூம்புகார் வந்து சோழர்களோடது. சேர நாட்டை சேர்ந்த இளங்கோவடிகள், அதாவது சேரன் செங்குட்டுவனோட தம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள், சேர மன்னன் செங்குட்டுவன். அப்போ சேர சோழ பாண்டியர் 3 பேருமே சிலப்பதிகாரத்தில் இம்பார்ட்டன்ட். சேரர்களோட நாட்டை சேர்ந்த இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தை எழுதியிருப்பாரு. சோழ நாட்டை சேர்ந்த பூம்புகாரில் கோவலனும் கண்ணகியும் பிறந்திருப்பாங்க. மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்திருக்கும். மதுரை எரிக்கும் சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடந்திருக்குன்னா மதுரையில். மதுரை வந்து அப்போ பாண்டிய நாடு. அப்போ 3மே சேர சோழ பாண்டியர்களோட தொடர்புடையது தான் சிலப்பதிகாரம். ஸோ 35வது கொஸ்டின் பாருங்க. சரியான இணையை கண்டறிக. கூடல் நகர். சரியான இணைன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோயில் நகரம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். கூடல் நகர்னா நமக்கு மதுரை. கல்வி நகரம்னா காஞ்சிபுரம். தூங்கா நகரம்னால மதுரை தான். ஸோ சரியான ஆப்ஷன் கோயில் நகரம்னா காஞ்சிபுரம். 36வது கொஸ்டின் பாருங்க. தவறான இணை வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கடல்ல அகில்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வடமலை தங்கம், தென்கடல் முத்து, மேற்கு மலை சந்தனம், இதெல்லாம் கரெக்ட் தான். 37 பாருங்க. கீழ்கண்ட கூற்றுக்களை ஆக காளிதாசர் கல்வி கரையில் என குறிப்பிட்ட நகரம். இது வந்து திருநாவுக்கரசர் சொல்லியிருப்பாரு. இந்தியாவின் 7 புனித தலங்களில் ஒன்று என காஞ்சி என குறிப்பிட்டது யுவான்சாங், இது கரெக்ட். நகரங்களில் சிறந்தது காஞ்சிபுரம் என சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா காளிதாசர், இது தப்பு. இது திருநாவுக்கரசர், இது மாற்றி கொடுத்துருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் சரி. கீழடி அகழ்வாய்வுடன் தொடர்புடைய நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பி மதுரை. 39வது மாசாத்துவான் என்னும் பெயர் தரும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவணிகன். மாநாய்க்கன்னா பெருங்கடல் வணிகன். 40வது கொஸ்டின். பூம்புகார் காவிரி ஆறோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை உள்ளது. ஸோ திருப்பி ரிப்பீட்டட் ஆகிட்டு இருக்குது கொஸ்டின். ஸோ பூம்புகார் காவிரி ஆறோடு கலக்கும் இடத்துல தற்போதைய மயிலாடுதுறை அமைஞ்சிருக்குது.
ஸோ இன்றைக்கி கூட ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்காகலாம் சொல்லி கேட்டுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுங்க, மேப்பில் வந்து பார்த்து வச்சுங்க. ஆறு மலைகள் எல்லாமே வந்து மேப் வச்சு படிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ. நம்ம டெஸ்ட் 4 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி டெஸ்ட்டு நல்லா அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ.